நடந்து முடிஞ்ச உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வந்து இந்தியா தோல்வி அடைஞ்சு தன்னோட வெற்றி வாய்ப்பு வந்து இழந்தாங்க. இது வந்து இந்திய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தை தந்துச்சு. ஸோ சாதா மன வருத்தம் கிடையாது, எல்லா மேட்சும் ஜெயிச்சு கடைசியாக ஃபைனலில் தோற்றது ரொம்பவே ஒரு உடைந்து போகிற அளவுக்கு ஒரு எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஐபிஎல் அடுத்த வருஷம் வருது. அந்த ஐபிஎல்லுக்கான ஒரு முன்னோட்டமாக ஐபிஎல் மினி ஆக்ஷன் டிசம்பர் 19 துபாயில் நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த ஆக்ஷன் வந்து இந்தியா தவிர்த்து வேறு நாடுகள் நடக்குது. இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த சீசன் ஐபிஎல் சீசனுமே வந்து வெளிநாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு அணிகள் வந்து எப்படி வந்து வீரர்களை தேர்வு பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான வீரர்களுக்கு வந்து பிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஐபிஎல் இறுதிப் போட்டி வந்து என்ன மாதிரியான ஒரு விறுவிறுப்பையும் ரசிகர்களுக்கு கொடுக்கும், அந்த மாதிரி வந்து இந்த எல்லாருமே இந்த எதிர்பார்க்குறாங்க இந்த மினி ஆக்ஷனை. கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் யாரெல்லாம் தக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ஹர்திக் பாண்டியா திரும்பி இருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவும் விஷயமாகவும் நடந்துருந்தது. ஏன்னா ஒரு கூட்டிலேருந்து வளர்ந்து வெளியே போன பறவை வந்து திருப்பி கூட்டுக்கு வந்த மாதிரி ஒரு விஷயம். இதே தான் வந்து மும்பை அணியோட உரிமையாளரான நிட்டா அம்பானியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து ஹர்திக் பாண்டியா திருப்பி டீமுக்கு வரது வந்து வரவேற்றிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவும் வந்து நான் மறுபடியும் என்னோட குடும்பத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வந்து போட்டு அதை வந்து அஃபிஷியல் ஆக்கினாருன்னு தான் சொல்லலாம். அதாவது குஜராத்தில் அவர் குஜராத் டீமுக்காக போன வருஷம் வந்து போன சீசனில் வந்து 15 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார். அதே தொகைக்கு வந்து அவர் இங்கே வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா போன தடவை அவர் வந்து ஒரு புதிய அணிக்கு கேப்டன் ஆகி அந்த அணியை வந்து சாம்பியன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படிங்கிற இதில் இருக்கார். ஒரு தடவை கோப்பை வின் பண்ணார். லாஸ்ட் டைம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து வெற்றி கிட்ட போயிட்டு தோல்வி அடைஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான தோல்வி. இந்த ஹர்திக் பாண்டியாக்கான ஒரு பர்ஸ், அதாவது வந்து அவங்களோட காசை வந்து எடுக்கிறதுக்கு கேமரன் கிரீனை வந்து பெங்களூர் அணிக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 16.5 கோடிக்கு வந்து வாங்கினாங்க. அதனால அது மூலமாக அவங்களுக்கான பர்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த வீரர்கள்லாம் வந்து ஆக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா கிட்டத்தட்ட 333 பிளேயர்ஸ் வந்து ஏலத்துக்கான இறுதிப்பட்டியலில் இருக்காங்க. இதில் வந்து 214 பேர் இந்திய வீரர்கள், 119 பேர் வெளிநாட்டு வீரர்கள், 215 பேர் அன்கேப்டு பிளேயர்ஸ், அதாவது சர்வதேச போட்டிகளில் விளையாடாத வீரர்கள் வந்து இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முன்னாடி யாரெல்லாம் இந்த அதாவது முக்கிய வீரர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி விளையாண்டு இந்த சீசனில் யார் இடம்பெறாத வீரர்கள்னு பார்த்தா ஸ்டோக்ஸ், ரூட் 2 பேருமே வந்து முக்கியமானதாக இருக்காங்க. ஸ்டோக்ஸ் வந்து லாஸ்ட் சீசனில் 16.5 கோடிக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஏலத்தில் எடுத்தாங்க. ஒரு பிளேயரை வந்து இவ்வளோ காசு கொடுத்து பிட் பண்ணது சிஎஸ்கே வந்து பிட் பண்ணது கிடையாது. அப்படி இருக்க சூழலில் வந்து இவர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு கோர் டீமாக வந்து நீடிப்பார் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சிஎஸ்கேவோட அவங்க பின்னணி பார்த்தவங்கன்னா அவங்க வந்து பர்ஸில் தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதாவது பணத்தை செலவிடுறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பார்த்து செலவிடுவாங்க. செலவிட்டாலுமே வந்து அந்த பிளேயர் வந்து நிலச்சி அந்த டீமில் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து 16 கோடி கூட கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால் நீண்ட நெடிய தூரம் வந்து சிஎஸ்கே கூட பயணிப்பார் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் போன வருஷமே வந்து ஒரு போட்டியில் மட்டும் தான் விளையாட முடிஞ்சுது. அதுவுமே வந்து அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் சீசனில் வந்து ஆஷஸ்னாலையும் T20 உலகக்கோப்பைனாலையும் வந்து நான் இந்த ஐபிஎல்லேருந்தே விலகிடுறேன் அப்படின்ற கம்மின்ஸ் ஸ்டைல்னு சொல்லலாம். ஏன்னா அவர் போன சீசன் அவர் வந்து கம்மின்ஸ் விளையாடலை. இந்த வருஷம் நடந்த உலகக்கோப்பையை கருத்தில் வச்சு போன வருஷம் அவர் விளையாடன்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான பலன் வந்து கிடச்சிது. சாம்பியன் பட்டம் வாங்கின ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து கம்மின்ஸ் வந்து கிடச்சிது. இன்னொருத்தர் ரூட்டும் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக போன சீசனில் வந்து 1 கோடிக்கு எடுக்கப்பட்டார். அவரும் இந்த சீசனுக்காக விளையாடலை. இந்த வந்து ஐபிஎல்ன்றது வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு இடையேனா ஆஷஸ் தொடரோட வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. எப்போவுமே அந்த ஐபிஎல் சுற்றி பேசுகிறவங்க சொல்லுவாங்க, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எடுத்தோன்னா
நமக்கு வந்து அந்த ஒரு அஷூரன்ஸ் கிடையாது. அவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் வந்து அவங்க வந்து அவங்களோட நேஷனுக்கான டீமுக்காக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி போட்டிகள் எண்ணிக்கைக்கு வந்து கம்மியாக இருக்கும், 2 மாதம் நடக்கும். அந்த சமயத்தில் வந்து மற்ற சர்வதேச போட்டிகள் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அணிகள் எண்ணிக்கையும் பெருசாகிருச்சு, போட்டிகளும் பெருசாகிருச்சு. அதனால் வந்து சர்வதேச போட்டிகளை வந்து அவங்களால அந்த நெருக்கடிகளை கொண்டு வர முடியலை. ஸோ அதனால் மற்ற அணிகள் பாகிஸ்தான், இலங்கை வந்து விளையாடுற ஒரு சீரீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஐபிஎல் டைம் டேபிளோட வந்து ஓவர்லாப்பாக தான் செய்யுது. அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, இல்லாத பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா கேதர் ஜாதவ் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயரு. லாஸ்ட் இயர் வந்து அவர் வந்து ஏலத்தில் கூட இடம் பெறலை. அதனால் அவர் குஜராத்தியோட கமெண்ட்ரிக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து கேதர் ஜாதவ் வந்து பார்க்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து ஆர்சிபி சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அவர் வந்து டீமில் எடுத்தாங்க. திடீர்னு பிஜேபி வந்து திடீர்னு ஒருத்தரை வந்து சிஎம் ஃபேஸாக கொண்டு வர மாதிரி ஆர்சிபி வந்து அவர் வந்து திடீர்னு அணியில் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வரக்கூடிய ஏலத்திலையும் அவர் வந்து 2 கோடி வந்து தன்னோட விலையா நிர்ணயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட இறுதிப்பட்டியல் இந்த ஐபிஎல் வெளியிட்டிருக்க அந்த இறுதிப்பட்டியலை வந்து கேதர் ஜாதவ் பேர் வந்து இடம் பெறலன்னு தான் சொல்லணும். இதனால கேதர் ஜாதவ் இன்னிங்ஸை வந்து எல்லாருமே நம்ம மிஸ் பண்ண போகிறோம். வரக்கூடிய கரண் சர்மா, பிரியம் கார்கே, லிட்டன் தாஸ் இவங்களெல்லாம் கூட இந்த சீசனில் வந்து விளையாடலை. வெவ்வேறு காரணங்கள் இருக்குது, அதனால வந்து அவங்க விளையாடலை. முக்கியமாக வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன மாதிரி பேட் கமின்ஸ் வந்து வேர்ல்டு கப் நடக்கும் போது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். அந்த பேட் கமின்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லா டீம்ஸுமே வந்து அவர் வந்து ஏலத்தில் எடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்புக்கில் மும்பை அவங்கள வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. மும்பை, சென்னை எல்லாருமே அவரை வந்து போட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் வந்து தேவைப்படுறதால பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் எடுக்கப்பட்டாலும் அணியின் கேப்டனாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அடுத்து அணிகள் அவங்க வந்து ரீட்டைன் பண்ண வீரர்கள் வரவங்களை வந்து பார்ப்போம். நடப்பு சாம்பியன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் தோனி வந்து இந்த தடவை விளையாடுறாரு. அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஏன்னா போன சீசனே அவர் வந்து கடைசி சீசன் அதுக்கான ஹிண்ட்லாம் நிறைய இடத்துல வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அவர் போகிற மைதானங்கள் எல்லாமே வந்து எல்லோ ஜெர்சி நிரம்பி தோனிக்கான வரவேற்பு, அவர் உள்ளே வர்றப்போ அந்த ஒரு அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப கிராண்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருந்தார். இந்த சீசன் கடைசி சீசனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். லாஸ்ட் சீசன் எப்படி வின் பண்ணாரோ இந்த சீசன் அவரே சொல்லும்போது வந்து எனக்காக வந்து அன்பு செலுத்தின மக்களுக்கு வந்து நான் வந்து திருப்பி கொடுக்குற விஷயமா வந்து இந்த ஒரு சீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்ஜுரி இருந்தது, அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு, விளையாடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிண்ட்டையும் தான் அவருமே கொடுத்துருக்காரு. அந்த ரீசனில் வந்து எம்எஸ் தோனியை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க சென்னை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ருத்ராஜ் கைவாட், ரஹானே, ஜடேஜா இப்படி பழைய வீரர்கள், முக்கியமான இடத்துல இருந்த வீரர்களையும் சென்னை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்குது. இது வந்து ருத்ராஜ் கைவாட், ரஹானேலாம் போன சீசனில் அதிரடியாக விளையாண்டு நிறைய ஆட்டத்தின் போக்க மாற்றின ஒருத்தர். ஸோ இந்த சீசன்லேயும் அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா அவங்க வந்து ராய்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராய்டு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் எல்லா விதமான கிரிக்கெட்லேருந்து விலகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா அவரை வந்து ரிட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பென் ஸ்டோக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த பிளேயர்ஸால் பெருசாக வந்து பலன் அளிக்கல அப்படின்ற மாதிரி சிசண்டா மகளா, டுவைன் பிரெட்டோரியஸ் அந்த மாதிரி நிறைய சின்ன பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒவ்வொரு அணிகளும் அவங்க எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பணம் அவங்க பர்ஸில் வந்து மீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரீட்டைன் பண்ணதுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோனி, ருதுராஜ், ரஹானே, ஜடேஜா, துபே, தீபக் சகர் இப்படி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட கீ பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஸில் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 31 crores வந்து அவங்க பர்ஸில் வந்து பேலன்ஸ் இருக்குது. 6 லோக்கல் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம், 3 ஃபாரின் பிளேயர்ஸை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 6 ஸ்லாட் அவங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதில் 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அவங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த சீசனில் வந்து முக்கியமான பிளேயிங் லெவலில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க.
அம்பத்தி ராயுடு மட்டும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதால் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இப்போ வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பஞ்சாப் அணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ஷாருக் கானுக்கு வந்து பிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ரெப்ளிகா மாதிரி தான் வந்து இருக்கார். அம்பத்தி ராயுடுக்கு ஒரு ரெப்ளிகா மாதிரி ஷாருக் கான் இருக்கிறதால கண்டிப்பாக அவருக்கு வந்து பிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு உள்ளூர் வீரருக்கு வந்து சென்னை எப்போவுமே ஒரு குறி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த தடவையும் அந்த மாதிரி நடக்கும் பார்க்கலாம். அடுத்த தடவை மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்துடலாம். யூஷுவல் கேப்டன் ரோஹித் சர்மா அவங்க வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், திலக் வர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர், பும்ரா இவங்கெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க குஜராத்லேருந்து. இந்த மும்பை இந்தியன்ஸோட இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா 17.75 கோடி ரூபா வந்து அவங்க வந்து பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 8 ஸ்லாட் அவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து தேவைப்படுது. இவங்கக்கிட்ட என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அவங்கக்கிட்ட பேட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அவங்களுக்கு டெய்ல் எண்ட் வரைக்கும் பேட்டிங் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு பவுலிங்க்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க மோஸ்ட்டாக வந்து நம்பி இருக்கிறது பும்ராவையும், ஸ்பின்னர்னு பார்த்தா பியூஷ் சாவ்லாவை தவிர்த்து அவங்ககிட்ட வந்து பெருசாக யாருமே இல்லை. அதனால் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் ஓரியன்டாக தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதிகமாக வந்து தென்னாப்பிரிக்காவோட ஜெரால் கோட்ஸே அவரை வந்து பிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர் பவுலிங் ஆல்ரவுண்டராகவும் இருக்கிறதால பேட்டிங்க்கு இன்னமும் பலம் சேர்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்ல போனால் ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்க கமின்ஸ் கூட அவங்க வந்து வலை விரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்பின்னராக இருக்கிறதுக்கு ஸ்பின்னர் ஒரு தேவைப்படுறதுக்காக ஹசரங்கா, ஸ்ரீலங்காவோட ஹசரங்கா வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இருக்கார். அவருக்கு பிட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த பவுலிங் ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணுறதுல தான் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக ஆர்சிபி போயிடலாம். ஒரு முக்கியமான அணி, நீண்ட வருடங்களாக கப்படிக்கிறதுக்கான அணி, வீரர்களை கொண்ட அணி. ஆனால் அவங்களுக்கு அது வந்து நடக்கலை. எப்படி சர்வதேச போட்டிகள் வந்து தென்னாப்பிரிக்கா முக்கியமான கட்டத்தில் சொதப்புதோ, அதே மாதிரி ஐபிஎல்ல வந்து ஒரு ஆர்சிபி வந்து அந்த தென்னாப்பிரிக்காவுக்கு கூட ஒப்பிடக்கூடிய ஒரு அணியாக இருக்குது. கப்பு வெல்ல வேண்டிய அணி, ஆனால் வெல்ல முடியாமல் வந்து கிட்டத்தட்ட எல்லா சீசன்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து நழுவு விட்டுட்டு இருக்காங்க தான் சொல்லுவோம். ஸோ அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கிறது யாரெல்லாம் பார்த்தா பாஃப், விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் அவங்களோட கீ பிளேயர்ஸு. மேக்ஸ்வெல் ரீசெண்டாக வேர்ல்டு கப்பில் வெளுன்னு வெளுத்துருக்காரு நல்லபடியாக. அதனால் அந்த ஃபார்ம் அப்படி அவர் இந்த பக்கம் கடத்தினார் அப்படின்னா ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈவன் பாஃப், கோலியும் சேம் இந்தியாவுக்காக ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இவங்ககிட்டயும் வந்து 23.25 கோடி ரூபா வந்து பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. 6 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதுலேயும் அவங்க வந்து 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இவங்களோட ஒரு விஷயமாகவும் வந்து சேம் பவுலிங் தான் வந்து இவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து பெங்களூர் அவங்களோட ஹோம் கிரவுண்டுன்றது ரொம்ப சின்ன கிரவுண்டு. அவங்க வந்து என்னதான் வந்து பவுலிங் பெரிய டார்கெட் வச்சாலுமே எதிரணி வந்து அடிச்சிடறாங்க, ஈஸியாக அடிக்கிற மாதிரியான விஷயம் தான். அவங்ககிட்ட வந்து இருக்கிற ஸ்டார் பவுலர்ஸ்னு பார்த்தோன்னா சிராஜ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருக்கார். அதனால் அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தை வந்து பலப்படுத்துறதுல தான் வந்து பெங்களூரோட வந்து டார்கெட் இருக்குன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து என்னென்ன மாதிரியான பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க்கு, சேத்தன் சக்காரியா வந்து லாஸ்ட் சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அதுக்கு முந்தைய சீசனில் வந்து அவர் வந்து ராஜஸ்தான் அணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதனால் அவர் மேலே வந்து அவரை வந்து பிட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து அவர் மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு புது அணி முதல் தடவை வந்து கப் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த தடவை வந்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு வாய்ப்பை நழுவ விட்டாங்க. அந்த டீமில் இருந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ் போயிட்டதால் சுப்மன் கில்லை வந்து அவங்க வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க, புது கேப்டனாக. அவர் தலைமை கீழே வந்து களமிறங்க போது. அது இல்லாமல் மேத்யூ வேட், ரித்திமன் சாஹா, கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர், ரஷீத் கான் இந்த மாதிரி வந்து முக்கியமான பிளேயர்ஸ் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே மிக ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்து குஜராத் பார்க்க போடுது. ஏன்னா முகமது சமி இருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற அணிகளில் வந்து பவுலிங் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் சேம் குஜராத்தில் வந்து முகமது சமி ஒரு பெரிய ரீசெண்டாக வேர்ல்டு கப்பில் வந்து அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டோட இந்த ஐபிஎல்ல வந்து அவர் களமிறங்குறாரு. ஸோ
ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணதால் அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் இந்த ஐபிஎல்லே வந்து அதிகபட்ச அமௌண்ட் வச்சிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். 38.15 கோடி அவங்க 8 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஃபுல்லாக வந்து பயன்படுத்துவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவை தவிர்த்து மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க பிளேயிங் லெவலில் இருந்தது. அதனால் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்றா யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். வீரர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அதிக விலைக்கு போகிறார் அப்படின்னா அவர் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குஜராத்துக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இடமும் இருக்குது, அதற்கான பணமும் அவங்க பர்ஸில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வேற யாரை எடுக்கிறதுக்கு அவங்க சான்சஸ் இருக்குது? டேரில் மிச்சல், நியூசிலாந்து சேர்ந்த டேரில் மிச்சல், அப்புறமா வந்து ரச்சின் ரவீந்திரா, இந்த 2 பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடியை கொடுக்குற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா டிராவிஸ் ஹெட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட், கம்மின்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய விலையை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஐபிஎல்லில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லக்னோ அணியில் கேப்டன் கேஎல் ராகுல் வந்து அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தீபக் ஹூடா, குருணால் பாண்டியா, மயங்க் யாதவ், ஸோ இந்த மாதிரி அந்த அணியோட கீ பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த அணியில் என்ன மாதிரியான பிளேயர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? லக்னோ டீமுக்கு மென்டாராக இருந்த கௌதம் கம்பீர் இப்போ வந்து அவர் 2 தடவை ஐபிஎல் கப்பை வின் பண்ணி கொடுத்த கொல்கட்டா அணிக்கு வந்து மென்டாராக போயிருக்காரு. அதனால் வந்து புது கோச் ஜஸ்டின் லேங்கர் கீழே வந்து விளையாட போகிறாங்க. லக்னோ வந்து 13.15 கோடி அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 6 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. லக்னோ அணிக்கிட்ட வந்து நம்பர் 3 பேட்டிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக தான் இருந்திருக்கு. அது ஒரு ஸ்ட்ராங்கான இல்லாததால் கேஎல் ராகுலே வந்து நம்பர் 3 விளையாடுறேன்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிச்சதா அண்மையில் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல் அந்த நம்பர் 3க்கு வந்து ஒரு பேக்கப்பாக மணிஷ் பாண்டே மாதிரியான ஒரு பிளேயரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பவுலிங் லைனப்லேயே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனாக வந்து உமேஷ் யாதவ் அந்த மாதிரியான பவுலர்ஸ் எடுக்கலாம். அவங்ககிட்ட வந்து நவீன் உல்லக் தவிர்த்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப பேர் சொல்கிற மாதிரியான இல்லைன்றதால இந்தியன் பேஸ் அட்டாக்கை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பவுலிங்லேயும் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ஹர்சரங்கா அந்த மாதிரியான ஸ்பின் பவுலர்ஸையும் வந்து ஆக்ஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே குஜராத் தவிர மற்ற எல்லா டீமுக்குமே பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டாக இருக்கும், நல்ல ஸ்கில் உள்ள பவுலருக்கு வந்து நல்ல விலையும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து சன்ரைசர்ஸ் அணியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ராகுல் திரிபாதி, மயங்க் அகர்வால், உபேந்திர யாதவ், அபிஷேக் சர்மா இப்படி ஒரு கீ பிளேயர்ஸை வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது அவங்க வந்து பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து யாரும் ரிலீஸ் பண்ணலை. அவங்க வந்து எந்த மாதிரியான வீரர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அவங்ககிட்ட 34 கோடி வந்து பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. 6 ஸ்லாட்டு ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து 3 ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நம்புகிறோம். அதுக்கான ஆப்ஷனாக நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேர்ல்டு கப் ஃபைனலில் செமையாக விளையாட டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், கிளென் ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயங்க் அகர்வால்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்கிறதால அதில் வந்து அவங்களுக்கான பெரிய ஒரு ஸ்கோப் தேவைப்படாதுன்னு தான். அவங்ககிட்ட வந்து லேக் பண்ணுற ஒரே விஷயம் வந்து ஸ்பின் பவுலிங் தான். வாஷிங்டன் சுந்தரை தவிர்த்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பின் அட்டாக் இல்லாததால் ஒரு ஸ்பின் பவுலரை வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான தேவை இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்பின் பவுலிங்கை தேடி தான் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து சன்ரைசர்ஸ் செயல்படும்னு சொல்லலாம். பஞ்சாப் அணியை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே அவங்களோட கீ பிளேயர்ஸ் எல்லாருமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் முக்கியமான பிளேயர்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஸோ பஞ்சாப் அணிக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது? லாஸ்ட் இயர் 18.5 கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்த சாம் கரனை இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவர் தான் இது வரைக்கும் அதிகபட்ச ஐபிஎல் ஆக்ஷன் வரலாற்றுலேயே அதிகபட்ச விலைக்கு போன பிளேயர்னால் அவர் தான். ஷிகர் தவன், ஜிதேஷ் வர்மா, ஜானி பேர்ஸ்டோ, லியம் லிவிங்ஸ்டோன் மாதிரியான கீ பிளேயர்ஸ் வந்து அவங்களும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 29.1 கோடி வந்து அவங்க பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு இந்த ஆக்ஷனில் அவங்க என்னென்ன மாதிரியான வீரர்கள் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது? எல்லா அணிகளுக்கும் இருக்கிற மாதிரி அதே பிரச்சனை தான் வந்து பஞ்சாப் கிட்டேயும் இருக்குது. அவங்ககிட்டயும் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான், பவுலிங்கில் தான் அவங்க வந்து வீக்காக இருக்காங்க. அந்த இதை தீர்க்கறதுக்கு இப்போது அவங்ககிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா ககிசா ரபாடோ, அஷ்தீப் சிங் மாதிரியான ஃபுல் டைம் பவுலர்ஸ் இருக்காங்க. சாம் கரன் வந்து ஆல்ரவுண்டர்னு சொன்னாலும் ஃபுல் டைம் பவுலர்ஸ் வந்து 2 பேர் தான் இருக்காங்க.
அதுலேயுமே வந்து அஷ்தீப் சிங் வந்து என்னதான் விக்கெட் டேக்கராக இருந்தாலும் அவர் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாருன்றதால ஒரு இந்தியன் பேஸ் அட்டாக் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து கொல்கட்டா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க ஷர்துல் தாக்கூரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் என்னதான் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் டெத் ஓவர்ஸ்லேயும் மிடில் ஓவர்ஸ்லேயும் அவர் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிறதால அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் உமேஷ் யாதவுக்கும் வந்து பஞ்சாப் வந்து பிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்து பார்க்க போகிற டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களோட கேப்டன் வந்து ஒரு கார் விபத்தில் மோசமான விபத்தில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராரு. ஸோ அந்த டீம் என்ன மாதிரியான வீரர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அவங்க வந்து ரிஷப் பண்டை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன் 19ஆம் தேதி நடைபெறவிருக்க ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அந்த டேபிளில் வந்து ரிஷப் பண்டை வந்து உட்காந்துருப்பார், கண்டிப்பாக வந்து ப்ரெசண்ட்டாக இருப்பாருன்னு தான் வந்து நான் சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஐபிஎல்லில் அவர் திரும்ப வர்றதே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும்னு தான் சொல்லப்படுது. இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்து வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பேட்டிங் செயல்படுறதுக்கான உடல் வலிமை இருக்கான்னு வந்து தெரியல. அதிகபட்சமாக வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் படி வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஐபிஎல் தொடருக்கு கொஞ்சம் காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே அவர் உடல்நலம் தேறி மறுபடியும் அவர் வந்து வர பட்சத்தில் ஐபிஎல் நல்லா விளையாடினாரா அதோட விஷயமா வேர்ல்டு கப்லேயும் வந்து அவர் இருப்பதற்கான வாய்ப்பு. ஸோ டெல்லியோட பவுலிங் யூனிட் வந்து எந்த மாதிரி இருக்குது? டெல்லியோட பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லணும். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் மாதிரியான ஸ்பின் அட்டாக்கும் இருக்குது. அவங்ககிட்ட பேஸ் அட்டாக்குமே ஒரு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க எங்கே வந்து அவங்களோட வீக்னஸாக இருக்குன்னா பேட்டிங் தான். என்னதான் வந்து லாஸ்ட்டு ஐபிஎல் சீசனில் வார்னர் மட்டுமே தனியாலாம் நின்று கிட்டத்தட்ட 500 ரன்னு கிட்ட அடித்தார். ஆனால் அவரோட லெவலுக்கு மற்ற பிளேயர்ஸ்லாம் சோபிக்கலான்னு தான் சொல்லணும். பிருத்திவி ஷா மாதிரியான முன்னாடி நல்லா விளையாடின பிளேயரும் லாஸ்ட் சீசனில் வந்து சரியாக செயல்படலை. அதனால் அந்த பேட்டிங் வரிசையை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து டெல்லி செயல்படும். அதுக்கு வந்து அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டு, ரச்சின் ரவீந்திரா மாதிரியான பேட்ஸ்மேன், பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹாரி புரூக் மாதிரியான பிளேயர்ஸை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க பேட்டிங்கில் தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டீமில் வந்து வார்னர் இருக்கார். இப்போ மறுபடியும் ஒரு நல்ல கீயாக ஒரு இம்பேக்டான விளாடக்கூடிய ஒரு வெளிநாட்டு பேட்ஸ்மேன், ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த டீம் வந்து ஓவர்சீஸ் மட்டும் கிடையாது. நம்ம வந்து வார்னரோட எபிலிட்டியை வந்து நின்று ஆடாமல் வந்து வெலாசி அடிக்கிறது தான். அவருக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தேவை. இப்போ வந்து உதாரணத்துக்கு குஜராத் வந்து கேஎஸ் பரத் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கேஎஸ் பரத் நின்னார்னா அவர் வந்து ஒரு ஆங்கர் மாதிரி இருப்பார். அவரை சுற்றி அவர் வந்து அடித்து ஆடுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பிட்டாக வந்து கேஎஸ் பரத்துக்கும் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம். அந்த டீமோட பர்ஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 15 கோடி வச்சுருக்காங்க. அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தா கேப்டன் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ஜோ பட்லர், அஸ்வின், சாகல், பரிசித் கிருஷ்ணா. ஆல்மோஸ்ட் அவங்க பிளேயிங் லெவன்லேருந்து எல்லாருமே ரீட்டைன் பண்ணி தான் சொல்லணும். இப்போ இருக்கிற டீம்ஸ்லேயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க டீம்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அவங்களுக்கான தேவை பெருசாக வந்து அவங்க பிட் பண்ணணும், இந்த விஷயத்தில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவங்க வந்து எடுத்து ஒருவேளை அடுத்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வந்ததுன்னா அவங்க வந்து ஒரு கோர் டீமாக வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு புதுமுக பிளேயர்ஸ்க்கான போகிறதுக்கான வாய்ப்பு தான் இவங்களுக்கு இருக்குது. ஒரு இளம் வீரர்கள், அனுபவ வீரர்கள் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக அந்த டீம் இருக்கணும் பார்க்கலாம். அவங்க வந்து எந்த பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, அவங்க குறி யாருக்கா இருக்கும்? குறி வந்து ஆல்ரெடி வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்குது. அதனால் வந்து புதுமுகங்கள், அதாவது நம்ம வந்து டொமஸ்டிக்ஸ் டோர்னமெண்ட்ஸில் ஆடுற மாதிரியான ஃபேஸஸ் தான் வந்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படியே போனாலும் இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து அவங்க வந்து பிட் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். அவருக்குமே வந்து பிட் பண்ணி அவரை வந்து நெக்ஸ்ட் சீசனில் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அவரை வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிட்டு அடுத்த ரிட்டன்ஷனில் வந்து அவர் ரீட்டைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபியூச்சர் பிளேயராக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம், கடைசியாக பார்க்குற டீம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். முன்னாள் சாம்பியனான கொல்கத்தாவோட பர்ஸில் வந்து 32 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற டீம்லேயே அவங்ககிட்ட தான் அவைலபிள் ஸ்லாட்ஸ் வந்து 12 இருக்குது. ஏன்னா வந்து அந்த டீமுக்கு 2 தடவை கப்பு வின் பண்ணி கொடுத்த கௌதம் கம்பீர் வந்து மென்டாராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட டீமே ரீவாம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும்.
ஆல்மோஸ்ட் இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஒரு 12 பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உமேஷ் யாதவ், ஷர்துல் தாக்கூர், மன்தீப் சிங், ஜெகதீஷன், ஷகிப் அல் ஹசான்னு நிறைய வருஷம் டீமில் இருந்ததும் இருந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கொல்கத்தா வந்து நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர் இப்படி இந்த மாதிரி ஒரு கீ பிளேயர்ஸ் இந்தியன் டீமில் கீ பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க டீமில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மினி ஆக்ஷனே ஒரு மெயின் ஆக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி மொத்த டீமையே ரீமெம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக. லாஸ்ட் இயர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரி காரணமாக விளையாடல, நிதிஷ் ராணா தான் வந்து கேப்டன் பண்ணார். இப்போ வந்து இத்தனை பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து அவங்களோட ஸ்பின் அட்டாக்ன்றது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா சுயேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்குன்னா அதே பேஸ் அட்டாக் தான். ஃபாஸ்ட் பவுலிங்கில் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி எல்லா டீம்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி பேட் கமின்ஸ், ஜெரால்டு கோட்ஸே, மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸில் நிறைய வந்து அவங்க வந்து பிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்ஸ்மேனில் வந்து அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை தான் எதிர்பார்ப்பாங்க. சொன்னப்போனால் இப்போ வந்து ஷர்துல் தாக்கூரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷர்துல் தாக்கூரே மறுபடியும் பிட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதிக காசுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு குறைந்த காசுக்கு எடுத்துக்கிறது வந்து முன்னாடியே நடந்திருக்கு. அது மாதிரியான இப்போ விஷயமும் இப்போ வந்து கல்கட்டா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷர்துல் தாக்கூருக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறது அப்படிங்கிறத பொறுத்து வந்து கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு. பெருசாக அவர் வந்து யாரும் ஏழாம் கேட்காத பட்சத்தில் மறுபடியும் வந்து ஷர்துல் தாக்கூர் அவங்களே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இப்படி இந்த முக்கியமான வீரர்கள் பட்டியல் அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லேயுமே வந்து சில உள்ளூர் வீரர்கள் வந்து ஷைன் ஆவாங்க. போன சீசனில் ரிங்கு சிங், அதுக்கு முன்னாடி இப்படி ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து வருவாங்க. அதே மாதிரி இந்த சீசனில் வந்து கவனிக்க அணிகளால் ஒரு பெரிய அணிகள் கூட ஒரு பெரிய தொகைக்கு வாங்கலனாலுமே எடுத்து போட்டால் பின்னாடி உதவும், அவங்கள வந்து வளர்த்து விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ரஞ்சி, நிறைய டொமஸ்டிக் சீரீஸில் வந்து ஷைன் பண்ண பிளேயர்ஸு ஹர்திக் தேசாய், ரவி தேஜா, அபிமன்யு சிங், சௌரவ் சகான், தர்ஷன் மிஷால், அதித் ஷேத் இப்படி நிறைய பிளேயர்ஸ் லிஸ்ட் இருக்குது. இன்னும் அவங்க எந்த மாதிரியான அணிகள் வந்து அவங்கள எப்படி எடுக்குது, எந்த மாதிரி அவங்கள பயன்படுத்துது அப்படிங்கிறத வந்து போட்டி தொடங்கி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு டீமுமே வந்து எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து அந்தந்த ஒரு ஸ்டேட் டீமில் இருந்தாலும் லோக்கல் டீம்லேருந்து அவங்க வந்து ஒரு டேலண்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணுறது வந்து எல்லா டீம்கிட்டையும் இருக்குது. மும்பையும் சரி, சென்னையும் சரி, எல்லா டீம்ஸும் பண்ணுறாங்க. ஒரு டீம்ஸும் அந்த பிளேயர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு உடனே யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து நெட் பவுலர்ஸாக யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி அவங்கள வந்து தயார்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியே தயார்படுத்தப்பட்டது தான் இது நிதிஷ் ராணா, ரிங்கு சிங் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஆக்ஷன் வந்து மினி ஆக்ஷனாக நடக்குது. நம்ம வந்து மெகா ஆக்ஷனுக்கும் மினி ஆக்ஷனுக்குமே வித்தியாசம் இருக்குது. மெகா ஆக்ஷன்னா வந்து 5 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண முடியும், ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த வருஷம் மினி ஆக்ஷனமாக இருந்தாலுமே எல்லார்கிட்டையும் வந்து பர்ஸ் அமௌண்ட் வந்து நிறைய இருக்குது. அதனால அவங்க வந்து கீ பிளேயர்ஸுமே வந்து பட்டியலில், அதாவது ஆக்ஷன் பட்டியலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமான வீரர்கள். ஸோ மெயின் ஆக்ஷன் வந்து எந்த அளவு பரபரப்பு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆக்ஷன்லையும் இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய பிளேயர்ஸ் வந்து 10 கோடி 15 கோடிக்கு நிறையவே. இப்போ வந்து சாம் கரன் வந்து அதிகபட்ச ஏல தொகை போன வீரராக இருக்கார். அவரை பீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மினி ஆக்ஷன் வந்து ஒரு பவுலர்களுக்கான ஆக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட சவுத் ஆஃப்ரிக்கா போய் இந்தியா டீம் வந்து T20 விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சு ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஒரு 3 போட்டி கொண்ட T20 தொடர் வந்து விளையாட போகிறோம். T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இருக்க மொத்தமாக இருக்க T20 போட்டிகளை இவ்வளோ தான். இதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக ஐபிஎல் போட்டிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. அதாவது சர்வதேச போட்டிகள் வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடியது கம்மி. ஸோ உலகக்கோப்பைக்கான ஒரு அணியை தேர்வு செய்யறதுல வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் விளையாடுற இளம் வீரர்கள் வந்து T20 உலகக்கோப்பைக்கான அணியில் வந்து தேர்வாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து T20 உலகக்கோப்பை அணியில் இடம்பெறுவாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் போயிட்டு இருக்க வேலையில் முற்றிலும் வரும் இளம் வீரர்களை கொண்ட அணி தான் அமையும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு முன்னோட்டமாக வந்து ஐபிஎல் ஆக்ஷன் வந்து இப்போ இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஐபிஎல் சீசன் வந்து முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து கண்டிப்பாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.